கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த காலாண்டில் அன்பும் நியாயமும் உள்ள தேவன் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். தேவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நாம் தேவன்கிட்ட எப்படி பிரியமாக அவரை வச்சுக்கிறலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம படிச்சுட்ருக்கோம். அவர் எல்லாருக்குமே தெரியும், அன்பானவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் அப்படிங்கிறதுல எல்லாமே படிச்சுக்கிட்டே வரோம். போன வாரம் அவருடைய கோபம் அப்படிங்கிறதும் அதுவும் அன்பின் அடிப்படையில் தான் அவர் கோபப்படுறாரு. அந்த கோபம் தீமையையும் அநீதியையும் அழிக்கிறதுக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம படித்தோம். இந்த வாரம் தேவன் நியாயத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மனப்பாட வசனம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எரேமியா 9:24 வசனம் அப்படி நமக்கு சொல்லுது. அப்போது எதனால் நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க என்ன ஆகுது? அவரை தொழுது கொள்ளுகிறதெல்லாம் என்ன வந்துடுது? பிரச்சனை வந்துடுது. தேவன் உலகத்தை படைக்கிறப்ப பரிபூர்ணமாக தான் படைச்சார். மனுஷனை பரிசுத்தமாகவும் மகிழ்ச்சியை உள்ளவனாகவும் பரிபூர்ணமாகவும் தான் படைச்சார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த மனிதன்கிட்ட இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு? அவரை எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்கிறாரோ அந்த வகையில் தொழுது கொள்ளணுங்கிறத எதிர்பார்க்குறாரு. அவரை மட்டும் தேவனாக தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிறப்ப என்ன ஆகுது? பாவம் உள்ளார வருது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த பாவத்துக்கு எதனால் அந்த பாவம் உள்ளார வந்துச்சு? யார் மூலமாக உள்ளார வருது? சாத்தான் மூலமாக. அந்த சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாய்க்கிறப்ப என்ன ஆகுது? பாவம் உள்ளார வருது. அப்போ பாவத்தை தூண்டுகிற ஒரு காரணக்கர்த்தாவாக யார் இருக்கான்? சாத்தான் இருக்கிறான். அப்போ அதனால் வேண்டி என்ன ஆகுதுனாக்க, நாளடைவில் மனுஷன் என்ன செஞ்சிட்றான்? மெய்யான தேவனை விட்டுட்டு அவனுக்கு இஷ்டப்படி தொழுகை செய்கிறதுலையும் அவனுக்கு இஷ்டப்படி தெய்வங்களை உண்டாக்கிக்கிட்டு ஏற்படுத்திக்கிட்டு அவன் வழியில் அவன் விருப்பத்தின்படி அவன் செல்ல ஆரம்பிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். அப்போது உபாகமம் 32:17, 1 கொரிந்தியர் 10:20-21 வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அவன் தொழுது கொள்ள தேர்ந்தெடுத்தது யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பேய்களை அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. எடுத்தவங்க வேணால் வாசிங்க. சரிங்களா? அப்போ அந்த பேய்கள் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக வேதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் உலக பிரகாரமாக உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இறந்தவங்கள தான் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசாசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேய் பிசாசு அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா கீழே விழுந்து போன தூதர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இப்படிப்பட்ட அந்த பிசாசுகளும் சாத்தானும் என்ன, பேய்களும் என்ன செய்கிறாங்க? அவங்க விருப்பப்படி, அதாவது அந்த பேய்கள் எப்படி தன்னை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புதோ அதுபோல் தொழுது கொள்கிறாங்க. அந்த வகையில் மனுஷனையும் பிள்ளைகளையெல்லாம் பலி கொடுக்கறதுக்கும் கூட
துணிஞ்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவனை குறித்து ஒரு தவறான சரியான புரிதல் அப்படிங்கிறத விட அவரோட குணங்களை சாத்தான் என்ன செஞ்சிட்டான், திரிச்சு கூறி வச்சிருக்கான். எப்படி திரிச்சு கூறி வச்சிருக்கான்? ஆமாம். அதாவது இதில் நம்ம அந்த கிறிஸ்துவுக்கு சொல்கிற இதில் படிச்சிருக்கிறோம் நம்ம. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, மனுஷன் எப்போ தவறு செய்வான் அப்படின்னு, எப்படி குற்றம் செய்வான் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தோடைய, அதுவும் பொறாமையோடு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு வந்து கடவுளோடைய அன்பை வந்து என்ன செய்கிறான், அவன் வந்து திரிச்சு கூறி வச்சு மக்களோட மனசை வந்து அவன் ஆக்குபைட் பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிறத அந்த, ஏன்னா அந்த தொழுகைக்காக தான் அவன் என்ன செய்கிறான், போராடிக்கிட்டு அவன் பக்கம் வந்து ஜனங்களை இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி தெய்வங்கள் ஆனாலும் சரி, இன்றைய காலத்தில் வந்து நவீன தெய்வங்கள்னு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலத்தில் நவீன தெய்வங்கள்ங்கிறது எதை சொல்லலாம்? ஃபஸ்ட் அந்த நவீன தெய்வங்கள்ங்கிறத மட்டும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். நவீன கடவுள்கள் அப்படிங்கும்போது நீங்கள் யோகா வந்து அவங்க சொல்கிற மாதிரி அதுலேருந்து உள்ளே வர்றதான் வந்து நானே கடவுள். பிறகு நிறைய விஷயங்கள் என்ன சொல்லலாம், நீ கடவுளாக மாறலாம், சரிதானே? இப்படி எல்லா துறைகளிலையுமே, தொழில் முதல்ல எடுத்துக்கிட்டாவே இதெல்லாம் வந்து நவீன கடவுள்கள் தான். அதெல்லாம் சயின்ஸு, அதோட இது என்ன? சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து நானே கடவுளாக மாறலாம், நான் தான் கடவுள். ஒரு சில இந்து மதங்கள்லாம் வந்து அவங்க வந்து மனுஷர்களையும் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, செத்து போனவங்கள ஃபோட்டோவும் வச்சு கும்பிட்றாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே என்ன செய்ய போகுது, ஒரு நாள் வந்து ஒழிய போகுது. அந்த சாத்தானையும் அவர் வந்து ஒழிக்க போகிறார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து தேவன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அவருடைய நியாயத்தை நிலைநாட்ட வேண்டியது இருக்கிறது. அப்போது எப்படி வந்து அவர் வந்து நிலைநாட்டுகிறார், அப்போ நியாயம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னாக்க, சாத்தான் வந்து தேவனை வேறு மாதிரி காட்டியிருக்கான். அப்போது அவரோட குணம் என்ன அப்படிங்கிறதையும் தேவன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, காண்பிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து அன்பானவர் 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 மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து அன்பானவர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை, நியாயமும் உள்ளவர். நியாயத்தை மீறி அவர் என்ன செய்ய மாட்டார். அவர் ஒருத்தர் மனுஷன் மேலே அன்பு வச்சிருக்கிறதும் நியாயத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து அன்பு வைத்திருக்கிறார். இப்போ நமக்குள்ளார பார்த்தோம்னாக்கா, ஆமாம் ஆமாம், இன்னைக்கு நிறைய இல்லை, அந்த குணம் எப்படி நம்மளில் வெளிப்படுது, அந்த சாத்தானியோட குணம் நம்மளில் எப்படி வெளிப்படுது. அன்பின் நிமித்தம் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு சிலர் வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கண்டும் காணாம. எக்ஸாம்பிள், ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம பைபிளில் ஒரு இது பார்த்தோம்னா எதை பார்க்கலாம், ஏலியோட பிள்ளைகளை வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அது போல் வந்து இல்லைன்னாக்கா ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், ரொம்ப கண்டிக்கிறவங்களாகவும் இருப்போம். அந்த மாதிரியான ஒரு வகை அன்பாக இருக்கும். ஆனால் ஆண்டவர்
அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாரு? அன்பு, நியாயம், இது ரெண்டும் அடிப்படையில் தான் அவர் வந்து நம்மக்கிட்ட நடக்கிறவராக இருக்கிறார். ஒருத்தவங்களை வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்கே வந்து என்னவும் இருக்கணும்? நியாயமும் சேர்ந்து இருந்தாக்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிறதையும் கொடுக்க முடியும். இது ரெண்டு கருத்துக்களையும் தான் நம்ம வந்து சேர்ந்து பார்க்கணும். நான் ஓவர் அன்பு வச்சுருக்கிறதுனால அவங்க செய்கிற தப்பெல்லாம் நான் வந்து கண்டுக்காமல் ஏனாதானோன்னு விட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா என்னாகும்? அவங்களுக்கு நான் வந்து நல்லது செய்கிறேன், இல்லை என்னோட அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், குணங்களை என்ன செய்கிறேன்? அவங்கள வளர்க்குறவங்களா நான் மாறிடுவேன் இல்லைங்களா? அப்போ அந்த தேவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ரெண்டையுமே வந்து நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும். கண்டித்து உணர்த்துகின்ற இடத்துல வந்து தேவன் என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்படி பார்த்தோம்னாக்க எங்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து அவருடைய நியாயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு பைபிளில், வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏதேன் தோட்டத்திலையும் வந்து அவர் மீறி நடந்ததுனால அந்த இடத்துல அந்த கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைகளுக்கு அன்பாக தான் அவங்க மேலே அன்பு வச்சு தான் அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஆனால் அங்கே ஒரு மீறுதல்னு வரப்போ என்ன ஆகுது? அங்கே வந்து அந்த நீதியை, நியாயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள வந்து வெளியில் அனுப்புகிறார். அப்போ வெளியில் அனுப்புனதுனால அவங்க மேலே அன்பு இல்லாமல் போயிடுதா? கிடையாது. அந்த இடத்துல ஆபேல் அவரோட அன்பை புரிஞ்சுக்கிறான், காயின் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே போல் வந்து நோவா காலத்தில் நடந்த காரியம், அழித்தது, இது எல்லாமே நிறையா வந்து அவருடைய அந்த நியாயத்தை அன்பான தேவன் எப்படி நிலைநாட்டுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தோட ஆட்சியே எதன் அடிப்படையில் தான் இருக்குது? நீதி, நியாயம், இதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்திலையும் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகுது? அந்த கிருபாசனத்தின் மேலே தான், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான் அவருடைய அந்த சிங்காசனம் வந்து போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எல்லாமே வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியின் மூலமாகவும் வந்து இந்த மாதிரி வந்து நியாயம் செய்கிறது வந்து ஒரு வகையில் வந்து சரியானதா? எந்தெந்த வகையில் வந்து அவர் வந்து நியாயத்தை வெளிப்படுத்துகிறார்? பாவத்தை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறாரு. பாவத்தை மன்னிக்கிறாரு, அவருடைய அன்பு பாவத்தை மன்னிக்குது. பாவத்தை மன்னிக்கிறாரு, அதாவது அந்த பாவம் செய்கிறவங்கள பாவத்தை வந்து அந்த செயலையும் மன்னிக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆமாம், கண்டித்து உணர்த்துகிறவராய் அவர் வந்து இருக்கிறார். சரி, அப்போ அந்த கண்டித்து உணர்த்துறப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய இதுக்கு நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து அதை வந்து சுட்டி காட்டுகிறார். உணர்த்துறாரா? ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே, அது கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், பைபிளில் சொன்ன மாதிரி அந்நியர்களாக இருந்தாலும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைன்னு இப்போ நம்ம பேசுகிறோம். அந்த காலத்தில் கிடையாது அது. இப்போ இருக்க பேசல. அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் கண்டித்து, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ அவர் தேவனுடைய பிள்ளைகள்னு விரும்பப்படுற உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாவம் செய்யும்போது அதை எல்லாருக்கும் கண்டித்து உணர்த்துறாரா? இந்த கேள்வி வரும். ஏன்னா கண்டித்து உணர்த்துறாரா, திருப்பி அவன் பாவம் செய்ய மாட்டானே. அப்போ கண்டித்து உணர்த்துறாரா, இல்லை அவனே திருந்துட்டோன்னு விடுறாரா? சரி, இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். மதங்கள் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கு. எந்த மதமாவது திருடுறத சரின்னு சொல்லுதா, பொய் சொல்கிறத சரின்னு சொல்லுதா, கொலை செய்கிறத சரின்னு சொல்லுதா, மற்றவங்களை ஏமாத்துறத சரின்னு சொல்லுதா? சொல்லலை. அப்போது அந்த மதங்கள் வந்து அவங்களையும் அறியாமல் என்ன செய்கிறாங்க? அந்த தேவனோட குணங்களை, அந்த தேவனுடைய விருப்பத்தை வந்து என்ன செய்கிறாங்க?
வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மனசாட்சியின் மூலமாகவும் வந்து உணர்த்துகிறார். நம்ம ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அவன் வந்து தேவனை அறிந்தவனாக இருந்தாலும் சரியே அறியாதவன்னு நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம். ஆனால் அவரு வந்து அந்த கண்ணோட்டத்தில் என்ன செய்யலை, யாரையுமே வந்து அவர் வந்து பிரித்து பார்க்கல. எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாதாரணமாகவே மற்ற இதில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா, இருந்தால் இது மாதிரி செய்வியா, இப்படி பண்ணுவியா, இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விகள் கேட்குறோம். வேறு யார் மூலமாவது அவர் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்த்துறாரு, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து பைபிளில் கொடுத்துருக்க வசனம் வந்து மெதுவாய் கொட்டி, அது என்னது வரும், தயவாய் கொட்டி அவர் வழி நடத்துகிறார், கண்டிக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து அது என்ன கண்டித்து உணர்த்துகிறாருன்னா வருது. அப்படின்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது வந்து கண்டித்து நீங்கள் சொன்னது செய்யாத செய்யாத இல்லை செய்யாத அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதை மீறி நம்ம வந்து என்ன செய்கிறோம், செய்யும் பொழுது அந்த நீதிமான்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வசனங்களின் மூலமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து இப்படியெல்லாம் வார்த்தைகள் படிச்சிருக்கிறோமே அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு காலையில் ஜோவின் வந்து, இது மேபி அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, ஜோவின் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு கமாண்ட்மெண்ட்ஸில் போடல டைரெக்டாக, அப்போது வந்து நம்ம நல்லதுக்கு பொய் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அப்படிலாம் இல்லைன்னு இவன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஆபிரகாம் வந்து பொய் சொன்னார்ல, அந்த ஒரு ராஜாட்ட போய் மனைவியை வந்து தங்கச்சின்னு சொன்னார்ல, அப்போ அது ஒரு தவறு தானே அப்படின்னு. அப்போ இப்போது இந்த விஷயத்தில் அப்போ இவங்க சொன்னாங்க, எந்த சுமதி சொன்னாங்க, எந்த தவறுக்கும் தேவன் தண்டிக்காமல் விட மாட்டார், அதுக்கான தண்டனை கொடுப்பாருனாங்க. ஸோ அப்போ இப்போ நான் கேள்வி கேட்குறேன், எனக்கு தெரியாதனால கேட்குறேன், ஆபிரகாம் அந்த பொய்யை சொன்னார்ல, அதுக்கு என்ன தண்டனை கண்டித்து உணர்த்தினார், பைபிளில் எழுதியிருக்கா? அந்த இதுக்கான தண்டனை கண்டித்து உணர்த்தின சம்பவம் எது? தங்கச்சி தான், தங்கச்சிங்கிற உறவு இருக்கு. அதனால் வேண்டி தான் அவன் என்ன செய்கிறான், ஒரு பார்வோன் அந்த பாவத்துக்குள்ளார போக ஆரம்பிக்கிறான். அந்த பாவம் செய்கிறதுக்கு ஒரு வழி திறக்கிறதா போகுது. அது வந்து பைபிளில் வேணால் ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கலாம், எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆனாலும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆபிரகாம் மனசில் உணர்த்தியிருப்பாரு. இங்கே பாருங்க, இல்லை கொஞ்சம் கவனிங்க, உங்கள் கேள்விக்கு பதில். இப்போது அவருடைய கொஸ்டின் வந்து ஒவ்வொரு தப்புக்கும் அடுத்த கொஞ்ச நாள்லையே வந்து கண்டித்து உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது, சரியா? ஆனால் கண்டித்து உணர்த்துறாரு. எப்படி? வசனம் என்ன சொல்லுது, மனுபுத்திரர் செய்கிற தப்புக்கு உடனடி தண்டனை கிடைக்காததுனால கடவுள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறான், தான் செய்கிற தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறான். இப்படி தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஆபிரகாமோட விஷயத்தை பார்க்குற போது ஒட்டு மொத்தமாக ஆபிரகாமுக்கு வச்ச கண்டித்து உணர்த்துதல் என்னதான்னா, அவங்க பையனை சாக கொடுக்க போகிறது தான். என்ன சார்? அப்போது டோட்டலாக அவனுடைய, அதாவது கண்டித்து உணர்த்துதல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் கடவுளோடு இருக்கிற உறவில் தான் அது அவனுக்கு புரியும். கடவுளோட சேர்ற வாழ்க்கையினால தான் அவன் வந்து தான் செய்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்க முடியுமே தவிர, கடவுளோட சேராதவங்களுக்கு அதுக்கான தருணம் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார் கடவுள். எப்போ இவனை வந்து ரூட்டை போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு தான் கடவுளை புரியாதவங்களையும் ஆண்டவர் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படி தான் வேதாகமம் சொல்லுகிறது. கடவுளை தினந்தோறும் உறவாடுறவனுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு விளங்கிடும் அது தான் செய்கிற தப்பு என்ன அப்படின்ட்டு. தாவீதுக்கு அப்படி தான் அடுத்த கொஞ்ச நாள் பிடிச்சி ரூட்டை போட்டார்ல, நான் தான் ஓடி வந்தான்ல. ஆமாம், சரிதான். அப்போது இப்படி நியாயம் உள்ள தேவன் வந்து நம்மளுடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்மளும் வந்து நியாயத்தின்படி நடக்கிறவங்களா தேவன் சொன்னதுபடி நம்ம நடக்கணும். வெறும் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறதுனாலையோ, இல்லை தான தர்மம் பண்ணுறதுனாலையோ, இல்லை தசமபாகம் கரெக்டாக செலுத்துறதுனாலையோ, அவர் வந்து அந்த பலிகள்லாம் நம்ம வந்து செய்கிறதுனாலையோ அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு பாரபட்சமாக நம்ம செய்கிற தப்புகளை வந்து என்ன செஞ்சிருவார், மன்னிச்சிருவாருங்கிற அந்த நிலைமைக்குள்ளார போகக்கூடாது. நம்ம இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுக்கலாம், பின்னாடி நம்ம வந்து மாறிக்கலாம், தேவன் அன்பானவர் தானே, அவர் எத்தனை தடவை போய் கேட்டாலும்
மன்னிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தவறான கண்ணோட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற சத்தியத்தை அறிஞ்ச நாமளும் வந்து தவறுறதுக்கான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டு வந்து போட்டுட்டு நம்மளையும் காலி பண்ணுறதுக்கு சாத்தான் வந்து ரெடியாக இருக்கான். அப்போது எப்பப்பெல்லாம் வந்து அவர் வந்து உணர்த்துறாரோ நம்மளை வந்து என்ன செய்யணும், நம்மளுடைய வழிகளை நம்மளுடைய குணங்களை வந்து நம்ம மாற்றிக்கொள்ளவர்களாக இருக்கணும். நியாயத்தை விரும்புகிற தேவன் நம்மளும் நியாயத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து வந்து விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். திங்கட்கிழமை பாடத்தில் வந்து பார்க்குறோம்னாக்கா தேவன் முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இது வெறும் வார்த்தைகளில் மட்டும் அவர் வந்து சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இப்போ வந்து நியாயத்தை விரும்புகிற தேவன், வேத வசனங்கள் நான் வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறதா இருக்குது. சரிங்களா? அப்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு அவர் அதன்படி நடக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அப்போது எந்தெந்த இடத்துல வந்து அவர் வந்து முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வந்து அவர் வந்து செயலில் காட்டியிருக்கிறாரு. சொல்லுங்க, யாரை எக்ஸாம்பிளாக ஃபுல்லாக எடுக்கலாம்? மோசே இது பண்ணுறாரு. அப்போது முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர், இது வந்து இந்த குணத்தை வந்து யார் மூலமாக அவர் வந்து வெளிக்காட்டுறாரு? சபைகளுக்கு ஆலோசனையில் சொன்னாங்களே, பிதாவோட குணத்தை இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்போ மட்டும்தான் எந்த அளவுக்கு நீதி உள்ளவர், எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் என்னென்ன? இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் இதெல்லாம் கடவுள், இதெல்லாம் கடவுளோட குணங்கள். மனுஷனாக வாழ்ந்தப்ப அவர் எப்படியெல்லாம் அவரை வந்து என்ன செய்கிறாங்க, எருசலேம் மக்கள் என்ன செய்கிறாங்க, அன்றாட வேலை செய்கிறவராக இருந்தார். யாருக்கிட்டையும் கடுகடுப்பாக பேசுனதே கிடையாது, யாருக்கிட்டையும் கோபப்பட்டதாகவே இல்லை. யார்கிட்டையாவது கோபமாக அது எங்கன்னாக்க அந்த பக்தி வைராக்கியம் அந்த ஆலயத்தில் தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் வந்து நோய்களை வந்து அவர் சாப்பிட்றதுக்கு அவருக்கு இல்லைனாலும் அவர் கொடுக்குற குணமுள்ளவராக இருக்கிறாரு. அவங்கள ஒருத்தவங்கக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்கிறாரு, அதை வந்து கண்ணீரோடு வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற காரியம். இது எல்லாமே நம்ம வந்து அந்த சுவிசேஷம், அந்த மார்க்கு சுவிசேஷத்துலலாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குற அவரும் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அப்போது தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படி நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வாழ்ந்து காட்டுறார். இது வந்து நம்ம பிதாவோட குணங்களை வந்து அவர் வந்து இங்கே ஏன் வந்து அந்த இடத்துல வந்து தேவன் வந்து ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவை செலக்ட் பண்ணார்? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அவருடைய அன்போட ஆழமும் உயரமும் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். கிறிஸ்துவை செலக்ட் பண்ணானா இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக யாராவது ஒரு தூதர்களை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றீங்களா? இப்போ வந்து அவரை வந்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்தணும், அவரோட குணத்தை வெளிப்படுத்தணும்,
அவர் வந்து அதோட வந்து அவருடைய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பையும் குணத்தை மாத்திரம் வெளிப்படுத்தலை, பிதாவுடைய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார். வாசிக்கிறோம், கிறிஸ்துவா தான் விரும்பி இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாருன்னு தானே வாசிக்கிறோம். பிதா அதுக்கு உடன்படுறாருல்ல. அப்போ பிதா அதுக்கு உடன்படுறதுனால தானே இவர் வந்து இப்போ போய் விரும்பி போய் கேட்டாலும் அந்த இடத்துல பிதா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். இல்லக்கா, இது 3 பேருமே ஈக்குவல் பவர்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஆமா, ஈக்குவல் பவர்ல விரும்பி இந்த போஸ்டிங் எடுத்துட்டு வந்துட்டாரு. போஸ்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் டைரக்டரா மாறுறாரு. 3 பேர் ஈக்குவல். எப்படிங்க பாஸ்டர்? நம்ம சரி, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை பேசிக்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பூமிக்கு வந்திருக்கிறார். கிறிஸ்துவை செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறதுல இன்னொரு பார்வை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, கிறிஸ்து அவராக வர்றாரு, பிதாவும் அவர் அனுப்புகிறார், ரைட். ஆனால் வந்து பூமியில் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இப்போ அவர் தெய்வீகத்தோடையே வந்திருந்தார், பழைய நினைவுகளோடையே வந்திருந்தார் அப்படின்னா நம்மலாம் அவரை ரோல் மாடலாக வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி தானுங்களே? ஏன்னா அவர் எல்லாமே நினச்சிட்டு வந்து நீங்கள் மாட்டுக்கு வருவீங்க, உங்கள் சௌரியத்துக்கு நடந்துக்குப்பீங்க, எங்களை வந்து தூக்கி மல்லு கட்ட வைப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் அதுக்குள்ளே வந்துடும். இப்போ டோட்டலாக எல்லாமே மறந்துருச்சு அவருக்கு, தான் யார் என்பது அவருக்கு தெரியாது. இப்போ தெய்வீகத்தையே தூக்கி உடப்புல போட்டுட்டு மனுஷிகத்தில் வரார். இப்போது அவர் வந்து தனியாக தன்னுடைய தாயின் மூலமாக கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துதலோட ஒரு சராசரி மனுஷன் கிறிஸ்து பரலோகத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் எப்படி கடவுளோட உறவாட வருவானோ அந்த மாதிரி உறவாட வர்றார். அப்படி உறவாட வரும் பொழுது அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு புரியுது, தான் தான் வேதாகமத்தில் இருக்கிற அந்த தெய்வம் தான் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருது. அப்புறம் ரோல் கரெக்டாக வண்டி ஓடிட்டுருக்கு. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கிறிஸ்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒரு மனுஷனாக வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவ்வளோதான் அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி உள்ளார நம்ம போய் கிறிஸ்துவுக்கு கனம் கொடுக்குற மாதிரி நம்ம சில விஷயங்களை பேச போனோன்னா கிறிஸ்துவனுடைய மனுஷீகம் நமக்கு மறந்துடும். நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கான பாடங்களை நம்ம மறந்துடுவோம். அதனால் அதை நம்ம தனியாக பிரித்து பார்த்து இல்லை தனியாக நாங்கள் பிரித்து பார்க்கறதுக்காக கேட்கலங்க பாஸ்டர். இப்போ வந்து நம்ம வந்து பரலோகத்தில் தேவ தூதர்களும் வந்து நாங்கள் போகிறோம் நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. இதையும் அம்மையார் தான் வந்து எழுதியிருக்காங்க. கிறிஸ்து வந்து தேவ தூதர்கள் வந்து படைக்கப்பட்டவங்க, அவ்வளோக்கு வந்து அதாவது பிதாவுடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் தான் வந்து அவரை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறப்போ வந்து அந்த அன்பு ஆழம், அவருடைய அன்பு, அவருடைய அந்த இதெல்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத வந்து ரொம்ப உணர்ந்தவர், ஆழ்ந்து இருக்கிறவர் அவர் தான். அப்போது அவரோட குணத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்க யாரால் மட்டும்தான் முடியும்னாக்க கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அப்போது அந்த கிறிஸ்து வந்து அவர் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுறப்ப நம்ம வந்து இப்படித்தான் வாழணுங்கிறதையும் நம்மளால் வந்து கற்றுக்க முடியுது. படைக்கப்பட்டவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது, அவருடைய அன்பை வந்து முழுசாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியலையே. இன்னமும் நம்ம வந்து எவ்வளோதான் ஆழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாலும் சரி, நம்ம வந்து விழுந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அவர் கண்ணீர் தண்ணி விட்ட மாதிரி நம்ம கண்ணு தண்ணி நமக்கு வருதா? அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்கா? இல்லை. அப்போது இதை எல்லாமே வந்து தத்துரூபமாக அப்படியே எந்த அளவுக்கு அவர் ஆத்ம பாரமத்தில் இருக்கிறாரு, எந்த அளவுக்கு இந்த மனுகுலத்தின் மேலே வந்து அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட வந்து நீதியை நிலைநாட்டணும், நியாயத்தை நிலைநாட்டணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று இதுவுமே வழியுமே கிடையாது. அப்போ அதை நிலைநாட்டணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்மளோட பாவத்தை அவர் சுமந்தாரு. அப்போ அந்த அன்பு எவ்வளோப்பட்ட, அப்போது சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அவர் எடுக்கிறாரு. அந்த நீதியையும் அவர் என்ன செய்கிறாரு, அன்பானவர் தான், அந்த நீதியையும் அவர் நிலைநாட்டுகிறவராக இருக்கிறார். அப்போது நம்ம வந்து தேவன் வந்து வெறும் அன்புள்ளவர் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் நியாயமும் செய்கிறவர். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம செய்கிற நல்ல காரியத்துக்கும் ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து மனது சோர்ந்து போகாமல் கடவுளுடைய பாதையில் நம்ம தொடர்ந்து நடக்கணும். அதுக்கான பலன் எங்கே வச்சுருக்கிறாரு, பரலோகத்தில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இதில் வேறு எதுவும் கேள்விகள்?
அதான் அவருடைய குணம் என்ன? நீடிய சாந்தம், இரக்கம், கிருபை. அப்போது அந்த நியாயமுள்ள தேவன் வந்து அந்த கிருபையின் நாட்களை வந்து அவர் வந்து ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, மனசு மாறி அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அப்போ இதுக்காக தான் கிறிஸ்துவை அனுப்பிச்சிருக்கேன், அவருடைய அந்த சிலுவை காட்சியை பாருங்கள், எதுக்காக அவர் மரிச்சாருங்கிறத பாருங்கள், இதையெல்லாம் காட்டி எப்படியாவது அவன் வந்து நம்ம பக்கம் அவர் பக்கம் வரணும், அந்த நியாயத்தின்படி அந்த அன்பின்படி அவனும் அந்த நீதியின் வழிகளை நடக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அனுமதிச்சுக்கிட்டே வராரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேடிக்கை பொருளாக இருக்கோம், மற்ற உலகத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, தேவ தூதர்களும் இருக்காங்க, அங்கேயும் வந்து நிரூபிக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்குது. அவர் நினச்சா என்ன செய்யலாம்? உடனே அழிக்கலாம். ஆனால் அவன் சொன்னது போல் முடிஞ்சு போயிடும். வேற எங்கள் பஸ்ஸில் இதில் வேறு கேள்விக்கு பதில்? சரி, தேவனுடைய மாறாத குணம். கடவுள் வந்து எந்தெந்த குணத்தில் மாறாத குணம் உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்கியா 3வது அதிகாரத்தில் 6வது வசனம் வந்து இப்படி சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போது வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம், சாத்தான் எப்படி நம்மளை வந்து புரிஞ்சிக்க வச்சுட்டு வழி விலக செய்ய வைக்கிறான்? சீக்கிரமாக தெரிஞ்சதை சொல்லுங்கள். அப்போ இதை வந்து தேவன் மாறாதவர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இருங்க வரேன், இதை எப்படி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோங்கிற கேள்விக்கு தான் நான் பதில் கேட்குறேன். அவர் மாறுறாரா மாறலையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் வர கிடையாது. மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னா அதை நான் எந்த கண்ணோட்டத்தோட நான் பார்க்குறேன்? அவர் அன்பான தேவனா, அவர் எந்த விதத்துலையும் மாற மாட்டார். அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணாலும் அவர் மனசு மாற மாட்டார், என்னை கூட்டிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த கருத்தை நான் எப்படி தவற நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அதை வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த வசனம் வந்து மாறாத தேவன் அவர் வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? மக்கள் நடந்து கொள்கிற விதத்தில் வந்து என்ன செய்கிறாரு? மாறுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மாற வேண்டி வரலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பகுதிக்கும் அடுத்த பகுதி வந்து தெரியுதுன்னு சொன்னாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இப்படி சொன்ன இந்த வார்த்தையில் அவர் வந்து மாறுறவராக இருக்கிறாரா? பரலோகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார், அதில் மாறுறவராக இருக்கிறாரா? நீதிமான்கள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து திரிவதில்லை, அதில் மாறுறவராக இருக்கிறாரா? தீமையை நான் வெறுக்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நான் மன்னிப்பு தரேன்னு சொல்கிறாரு, அதில் மாறுறவராக இருக்கிறாரா? ஆமாம், இதை வந்து நான் தவறாக வந்து புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னாக்கா அப்போ நான் என்ன செஞ்சாலும் அவர் வந்து விடணும் அப்படிங்கிறத நான் நிற்கிறேன். அங்கே தான் தவறாக புரிஞ்சுக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர் தானே, நான் தான் செஞ்சுட்டேன்ல, அதை வந்து விட்டுற வேண்டியது தானே, அதுக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும், அதுக்கு ஏன் இது பண்ணணும்? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். நம்ம வந்து இதை வந்து இந்த மாறாத குணம் உள்ளவர் ஒரு சில அவர் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அந்த மேலே உள்ளது கீழே உள்ளதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு சில கருத்துக்களை மட்டும் வச்சு ஒரு சில வாக்குத்தத்தத்தில் நடுப்புற வரதை வச்சுட்டோம் கடவுளை வந்து ஆசீர்வதிக்கிறவர், அவர் அப்படி இரக்கமுள்ளவர், இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே வந்து மற்ற சபையில் இருக்கிறவங்க போகிற அவரோட குணத்தை வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட தவறான விதத்தில் வந்து போதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய குணம் வந்து என்ன செய்யலை, மாறவே கிடையாது. பரலோகத்திலிருந்து அவர் வந்து நமக்கு கொடுக்குற எல்லாமே வந்து என்ன செய்கிறாரு, அவர் கரெக்டாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போது தேவன் வந்து ஒழுக்க ரீதியாக மாறுவதே இல்லை என்ன வேதாகமம் சொல்லுகிறது. அவர் நீ பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லாமல் தான் இருக்கணும், திருடக்கூடாதுன்னா திருடாமல் தான் இருக்கணும், அந்த இதிலெல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் கரெக்டாக இருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக வேண்டி இந்த நியாயத்தை வந்து அவர் இது பண்ணுறாருன்னா
அவருக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை வந்து என்ன செய்கிறாரு, அந்த அன்போடு சேர்த்து இந்த நியாயத்தின்படியும் நடக்கணுங்கிறத நமக்கு வந்து போதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த இதில் வேறு எதுவும் கேள்விகள்? மாறாதவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருனாக்கா அப்போ அவரை நம்ம நம்பலாமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கேட்குறாங்க பாருங்க. தேவன் தம்மை மறுதலிப்பதில்லை, தேவன் பொய் சொல்வதே இல்லை, தேவனுடைய வாக்குறுதிகள் அழியாதவை. அப்போது அவர் கொடுத்துருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள்லாம் வந்து நமக்கு வேதாகமத்தில் நிறைவேறினதுலாம் இருக்கா? நிறைவேறக்கூடியதும் இருக்கா? அப்போ நிறைவேறினதை வச்சு நான் இன்னும் என்னோடய வாழ்க்கையில் நான் அவரை வந்து நம்பி என்னை நான் முழுசாக ஒப்படைக்கிறேன்னா இல்லை சந்தேகப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு பின்வாங்கி போயிட்டுருக்கேண்ணா? உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் மோசமாக போனாலும் கூட தேவனுடைய தயவில் நம்பிக்கை வைப்பதற்கு என்ன செய்யலாம்? சிலுவையில் தேவன் தொங்கின காட்சியானது அவரது தயவில் நீங்கள் நம்பிக்கை வைக்க உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும்? பிதாவை நம்பி தாங்க அவரும் போனார், பிதாவோட குணத்தை தாங்க அவரையும் வெளிப்படுத்தினார். ஆனாலும் என்னங்க ஆச்சு? இன்னைக்கு கேட்குறாங்க, உங்கள் தேவன் என்ன ஆனார்? ஏழையாக தான் இருந்தார், கடைசியில் என்ன செஞ்சாங்க? கடவுளை நம்பி தானே அவரும் நடந்தார்ல, கடைசியில் என்ன செஞ்சுவிட்டான்? சிலுவையில் கொண்டு போய் சிலுவையில் வந்து அரைஞ்சிட்டாங்க. அப்படியே அவங்களே கேட்குறாங்களே, நீ தேவன்னு சொல்கிற, உன்னை நீயே ரசிக்க முடியலையா, கீழே இறங்கி வானலாம் கூப்பிட்றாங்களே, அதோட டீப் அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கங்கிறது நமக்கு வந்து படிக்கிறதுனால வேண்டி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது என்னோட வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையில் வரப்ப அவர் மேலே நான் எப்படி நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்க மாதிரி கேள்வி வருது. அப்படின்னா மற்ற டினாமினேஷன் மற்ற மதத்தில் இருக்கிறவங்க அவங்க பார்க்குற எந்த தெய்வமோ எந்த இடத்துலையும் தோற்று போன மாதிரியே அவங்க பார்க்கல. அதனால அவங்க வந்து ஆண்டவர் வந்து ஒரு தோல்வி பெற்றவராக தான் பார்க்குறாங்க. ஏன்னா செத்து போயிட்டார்ல, அவரால் வர முடியல. அவங்க பார்க்குற தெய்வம்லாம் என்ன பண்ணுதுனாக்கா, யாரையாவது அழிக்குது, சண்டை போடுது, ஜெயிக்குது, 4 கல்யாணம் பண்ணுது, அப்படி இருக்குது. நம்ம பார்க்குற ஆண்டவர் இது எதுக்குள்ளேயுமே வரல, இந்த வரையறைக்குள்ளேயே வரல. அதனால அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல, அந்த அன்பையே புரிஞ்சிக்க முடியலை. இன்னொன்று வந்து அவங்க வணங்குற தெய்வம்லாம் என்னத்தை கொடுக்குது? இந்த உலக பிரகாரமாக நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, பணம் வேணுமா இருந்தால் அப்படி, கார் வேணுமா இருந்தால் அப்படி, பங்களா வேணுமா இருந்தால் அப்படி, எவனையாவது கொள்ளை அடித்து சுருட்டுன்னு நினைக்கிறியா, அடித்து சுருட்டிக்கா. நீ பணக்காரனாகணும்னு நினைக்கிறியா, எது பண்ணு, கொலையே செய்யணும்னு நினைக்கிறியா, செய்ய. இன்றைக்கி உலக பிரகாரமான சட்டங்கள் திட்டங்கள் என்ன ஆகுது? ஏதாவது ஒரு சின்ன ஓட்டம் இருந்ததுனாக்கா அதிலேருந்து தப்பிச்சு வெளியில் காப்பாற்றுறதுக்கும் ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் வந்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை என்னத்தை தரேன்னு சொல்கிறாரு? குணங்களை தான் தரேன்றாரு. அப்போது இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் என்ன செய்கிறாரு? பாடுபடுறாரு. எதை இழந்து போனோம்? அவருடைய குணங்களை நம்ம இழந்து போனோம். அந்த குணங்கள் நமக்குள்ளாராக வரணும். அந்த குணங்கள் வருவதற்காக சாத்தான் என்ன செய்வான்? ஏகப்பட்ட தடைகளை கொண்டு வந்தும் போடுறான். அப்போது இம்மைக்குரிய ஆசீர்வாதமாக இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாக அவர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள்லாம் என்ன செய்கிறாரு? கொடுத்துருக்கிறத நான் விசுவாசித்து அதில் போகணும். சிலுவையில் தொங்குனாலும் மறுபடியும் அவர் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து எங்கே போயிட்டார்? தேவனுடைய சிங்காசனத்தில் போய் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது என்னோட வாழ்க்கையிலே இந்த மோசமான நிலைமைகள் வரப்பையும் அவர் எப்படி ஏசப்பா வந்து அவர் வந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற குணங்களில் நான் கட்டப்பட்டு அவருக்கு சாட்சியாக வாழ்கிறப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, அந்த பரலோக ஆசீர்வாதங்களை கொடுக்க நமக்கு வல்லவராக இருக்கிறார். இதை தான் நம்ம வந்து அந்த சிலுவையில் நம்ம வந்து பார்க்கணும். அந்த சிலுவையில் பாடுகள் அவ்வளோ பாடுகள் பட்டும்
நமக்காக வாழ்ந்தாருனாக்கா அதுக்கு பின்னாடியே அந்த ஆசீர்வாதத்தை அவர் அவருக்கு கொடுத்தது போல் நமக்கும் கொடுப்பாருங்கிறதுனால கொடுப்பாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளார வரணும். இதில் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள் எதுவும் சொல்லணுன்னு இருந்தால் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னாக்கா மனம் மாறுகிற தேவனா அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மனம் மாறுகிற தேவனா அப்படிங்கிறதுல எப்படி மனம் மாறுகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னார். இப்போ சொல்லுங்கள் பிரதர், எதெல்லாம் அவர் மனம் மாறுறாரு? ம் சரி. ம் 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 அதுதான் எந்தெந்த இடத்துல மாறுறாரு. அப்போ அந்த இன்சிடென்ட் எந்த இடத்துல அவர் மாறுகிறார்? அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நோவா காலத்தில் உலகத்தை அழிக்கிறாரு. அழிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாரு? அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே போல் செய்ய நினச்ச அவர் தீமையை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த மக்கள் மேலே என்ன செய்கிறாரு? ஒரு பரிதாபப்பட்டு அந்த தீங்கு செய்கிறதுக்கு அவர் எப்படி வேணாலும் நம்மளை இது பண்ணலாம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த குயவன் கை களிமண் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றுறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, மனிதர்கள் எதற்காக வேண்டி மனம் மாறுகிறார்? தீங்கு செய்கிறதுல அவங்க மனசு மாறி வந்தாங்க, அதனால் அப்படிங்கிறதுல அதுக்காக மட்டும்தான் மனம் மாறுகிறாரா அப்படின்னாக்க இல்லை. மனசு மாறி நம்ம மனசு மாறணும், அவர் மனசு மாறுறதுக்கு இல்லை. தேவன் மனசு மாறுறது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, நான் மனசு மாறி நான் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அந்த மனித அந்த 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 நியாய தீர்ப்புலேருந்து அவர் மனசு மாறுறதுக்கு காரணம் நான் மாறணும், அந்த துன்மார்க்கத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து மனம் மாறுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் வேதம் முழுசுமே அந்த குணத்தை வெளிப்படுத்து. மாறாத குணமும் இருக்குது. எந்த இடத்துல மாறுறாரு, மனசு மாறுறாரு அப்படின்னாக்கா, இல்லைப்பா நான் பண்ணிட்டேன். எப்படி தாவீது ராஜா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப என்ன ஆகுறாரு? மனசு மாறி அவருக்கு செய்யணும்னு நினச்ச அந்த தீங்கை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதே போல் யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு நம்ம பார்க்குறோம். இது போல் நிறைய இடங்களில் எந்தெந்த இடத்துல அவர் மாறுகிறார், எதற்காக மாறுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தீமை செய்கிறதுக்கு தண்டிக்கிறதுல இருந்து அவர் மாறுறாரா அப்படின்னு சொன்னாக்கா, தண்டிக்கிறதுக்கு இல்லை, நம்ம மேலே பரிதாபம் கொண்டு நான் மனசு மாறணும் அப்படிங்கிறதுக்காக. அதை நான் ஒரு சலுகையாக நான் எடுத்துக்கிட்டு நான் திரும்பவும் அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த தீங்குக்கு எதிர்த்து நிற்கிறவராய், நியாயத்தை நிலைநாட்டுகிறவராய் அவர் என்ன செஞ்சிருவார்? அந்த தண்டனையையும் அந்த தீர்ப்பையும் அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆனால் மனுஷன் எப்படி மாறுகிறவனாக இருக்கிறான்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? மனுஷன் எப்படி மனசு மாறுறவனாக இருக்கான்? எந்தெந்த காரியத்தில் மாறுறவனாக இருக்கான்? பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்லிடக்கூடாது.
ம் ம் அப்புறம் ஒருத்தவங்ககிட்ட ஏதாவது செஞ்சு தரோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்போம். அது செய்கிறதுக்கு எனக்கு பலம் இருந்தாலும் என்ன இல்லை, செய்யாமல் விட்டுருவோம் இல்லைங்களா? அதுபோல் இன்னும் வேறு எதுனாச்சும் வேறு எதெல்லாம் நான் வந்து என்னுடைய மனமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படி நான் மனுஷனுக்குள்ளார வந்து மாறுறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் வந்து செய்யலைனாக்கா அதுக்கு ஒரு பொய்யை சொல்லுவோம். அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி அது ஏதாவது ஒரு காரியத்தை இப்படியே இழுத்துக்கிட்டே போகிறதெல்லாம் இருக்கும். அதுபோல தான் மனுஷனுடைய மனசு இருக்குது. அதுபோல் வந்து அந்த மாதிரி மாறக்கூடிய மாற்றம் அல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, கள்ள தராசுகளின் மூலமாக ஏமாற்றுவோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி செய்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி செய்கிறது. நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு விதமாக இருக்கும், ஏழையவங்களை பார்த்தாக்க அவங்கள நடத்துகிறது ஒரு விதமாக இருக்கும். பணக்காரவங்கள கண்டா அவங்க முன்னாடி சல்யூட் போட்டுக்கிட்டு அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசுகிறது, இது மாதிரியான குணங்கள் யார்கிட்ட இருக்குது? மனுஷன்கிட்ட இருக்குது. அவனுடைய குணம் ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபட்டதாக இருக்குது. அப்போது தேவன் வந்து அந்த மாதிரி மாறுகிறவரை கிடையாது. எதுக்காக மட்டும்தான் மாறுறாரு? தண்டனை கொடுக்கறதுல மட்டும்தான் மாறுகிறவராய் இருக்கிறார். அவர் வந்து பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். தேவனுடைய மனமாறுதல் பற்றி வேதாகமம் சொல்லுவதில் உள்ள முக்கியத்துவம் என்ன? தேவன் மாறாத குணமுடையவராக இருந்தாலும் பரஸ்பர உறவுக்கு ஏற்றபடி உண்மை உள்ளவராக அவர் நடந்து கொள்வது பற்றியும் இது என்ன சொல்லுகிறது? அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு நீடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் செய்ய நினைக்கிற அந்த தண்டனையையோ அந்த அந்த கண்டிப்பாக அந்த தண்டனையை தான் அவர் என்ன செய்கிறாரு? தள்ளி தான் அவர் போடுறாரு. அப்போ அதை உணர்ந்து நாம் அவருக்குள்ளார இன்னும் நெருங்கி அவர் போகணுங்கிறதுக்காக தான் அதை தள்ளுறாருங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதில் வேறு எதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது? அப்போது நம்மளுடைய தேவன் வந்து இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அப்போ நான் என்ன செய்யணுங்கிறத அவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அன்பையும் நீதியையும் பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு தேவன் யார்? ஒரே தேவன் தான். அந்த தேவன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு? அவரில் நான் அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அன்புக்கு ப்ரைஸாக அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு என்ன தராரு? 1000 தலைமுறை வரைக்கும் நான் அவர்கள் மேலே இரக்கம் வைக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையை நமக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போது அவரது தயவும் அன்பும் சிலுவையில் இயேசுவில் தான் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டு உள்ளன. அப்போ அந்த அவருடைய அன்பு மனுஷன் மேலே உள்ள வச்சிருக்கிற அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு அப்படிங்கிறத வந்து இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்ததை காட்டிலும் மேலான பலி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அப்போது பிதா நம்மேல இந்த இடத்துல வந்து பிதாவோட அன்பையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிதா நம்மேல எவ்வளோ அன்பு வச்சுருந்தாக்க இயேசு கிறிஸ்துவை வந்து பலியாக கொடுத்துருப்பாரு. அவர் படைத்த தூதர்களை யாரையும் எவனாலும் அனுப்பணுனாலும் அனுப்பியிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் அவரையே வந்து கொடுக்குற அளவுக்கு அவர் நம்மேல எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான், அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவும் வந்து அவர் 2 பேருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க? மனுஷன் மேலே உள்ள அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க பாடுபடுறாங்க. அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரிடத்தில் நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மேலே வந்து அவர் வந்து கருணை வச்சுருக்கிறாரு, கிருபை வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த நீதி அவருடைய குணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கற்பனைகளின்படி வாழ்கிற வாழ்க்கையே வந்து நமக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னால் முடியுமா அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்கிறாங்க? இந்த இடத்துல தான் வந்துட்டு
இப்போ நம்ம வந்து படிக்கிறோம்ல, இன்றைக்கி மத்தேயுவில் படித்தோம்ல, வேதத்தில் படிக்கிற அந்த மாறுதார வசனத்தில் படித்தோம்ல, நல்ல ஈவுகளை வந்து பிள்ளைகளுக்கு வந்து மீனை கேட்டாக்க கல்லை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறோம். அப்போது நான் அந்த மாதிரி பூமியில் இருக்கிற ஒரு தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்லதான ஒரு காரியத்தை செய்யணும், நல்லபடியாக நல்ல ஈவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மைகளை செய்யணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்படிங்கிறப்ப பரமபிதா வந்து அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுக்குறார். அப்போ அவர் கொடுக்குற நன்மை என்ன? எதை நன்மைன்னு சொல்கிறாரு? புரியலையா கேட்குறது? பூலகத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, நன்மையானது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிள்ளைங்க தப்பாக ஏதாவது கேட்டாலும் கூட அதை நீங்கள் கொடுக்காம அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே போல் வந்து நாம் வந்து ஜெபத்தில் வந்து எனக்கு வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் நன்மையானதை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த நன்மை தான் எதுன்னு கேட்குறேன். எதை நன்மையா, எதை நீங்கள் ஜெபத்தில் கேட்குறப்ப நான் அதை கடைசியாக சொல்கிறார்ல, பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறாரு, அதுதான் நமக்கு நன்மை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரோட கைடன்ஸ் தான் நமக்கு நன்மை. பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோட மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கடவுளோட அன்பையும் புரிஞ்சுக்க முடியும், அவருடைய நீதியின் பாதையிலையும் நம்ம வந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முடிவில் வந்து அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பூரணமான நியாயத்தை நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார். அப்போது அவருடைய அந்த 2ஆம் வருகையில் தான் அவர் என்ன செய்கிறாரு, பூரணமான ஒரு நியாயத்தை நிலைநாட்டுகிறார். அது என்ன பூரணமான நியாயத்தை நிலைநாட்டுகிறார்? பூரணமாக நீதியை நியாயத்தை நிலைநாட்டுறாராம். இப்போல்லாம் அப்போ வந்து பார்ஷியலாக தான் பண்ணிகிட்ருக்காரு. 2ஆம் வருகையில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல என்ன இல்லை, யாருக்காகவும் பரிந்து பேசுகிறது கிடையாது, யாருடைய பாவத்தையும் மன்னிக்க போகிறதும் கிடையாது. எல்லாத்தையுமே அவர் கொடுக்கப்பட்ட தருணங்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன செய்ய போகிறாரு, அவரோட வருகையில் நியாய தீர்ப்பு கொடுத்துடுவார். அங்கே வந்து என்ன இல்லை, இரக்கம் கிடையாது, எல்லாம் பூரணமான இது. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்ருக்காரு, சரி நான் மாறி வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கங்கப்பா, இனிமேல் நான் செய்யலப்பா. அது நம்ம பொய்க்கு சொல்கிறோமோ நிஜத்துக்கு சொல்கிறோமோ அது தெரியாது. ஆனாலும் அந்த கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, செவி சாய்த்து நம்மளை வந்து மன்னிக்கிறாரு. நமக்கு வந்து மாறணுங்கிறதுக்காக அந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்போது வந்து என்ன ஆயிடுது, நமக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது முழுசுமாக அந்த தருணங்கள் இல்லாமல் நியாயத்தை அவர் வந்து அந்த நியாய தீர்ப்பை வந்து உலகத்தை அழிக்கிற அந்த நியாய தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. அப்போது வந்து கடைசியில் வந்து மீட்கப்பட்டவர்கள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருப்போம், ஆண்டவரே நாங்கள் உங்கள் கூட தானே நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் உங்கள் வழியில் தானே நடக்கிறோம், எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், நம்மளையும் அறியாமல் வந்து ஏன் இந்த சோதனை வருது, ஏன் இதெல்லாம் வருது, இப்படிலாம் நடக்குது, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் எப்படி சம்பாதிக்கிறான், என்ன அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கிறான், என்ன பொய் பேசிட்டு திரியிறான், எப்படியெல்லாம் கொள்ளடிக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அறியாமல் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். ஆனால் அப்போ வந்து என்ன செய்ய முடியாது, இப்படி பேசினவங்க எல்லாருமே வந்து இப்படி நம்ம மனசுக்குள்ளார நினச்சிருந்தாலும் கூட அதுக்குள்ளே பதில் எங்கே வருது, இறுதியாக மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். இன்றைக்கி நமக்கு புரியாதது எல்லாமே என்ன செய்யும், அப்போ வந்து ஆண்டவர் வந்து புரிய வைப்பார். அப்போது எவ்வளோ தருணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது போல் நம்ம யாரை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோமோ அவங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட தருணங்களை தான் கொடுத்துருக்கிறாரு, அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்க தான்
மாறலைங்கிறதையும் நம்ம உணர்வோம். நீங்கள் வந்து செஞ்சதெல்லாமே நீதியானது தான், சத்தியமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு மனசோடு வந்து அவரை வந்து தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. வெளிப்படுத்தல் 15:3-4, வெளிப்படுத்தல் 19:1 வந்து இப்படி சொல்லுகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து உடனுக்கு உடனே வந்து பலன்கள் இல்லாததை போல தோன்றினாலும் அதற்கான பலன்களை எங்கே வச்சு வச்சுருக்கிறாரு? பரலோகத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், அந்த பரலோக வாழ்க்கையை குறித்து வந்து வெளிப்படுத்தினில் நிறைய இடங்களில், சங்கீதத்தில், ஏசாயாவில், எல்லா இதுலேயுமே தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செஞ்சுருக்கிறாரு? அதை வந்து விலாவாரியாக என்னென்ன செய்வேன், எதை ஆயத்தப்படுத்துகிறேன், அங்கே வந்து எப்படி இருப்பீங்க, என்ன நடக்கும், எப்படி மகிழ்ச்சியாக, எல்லாமே அப் டு டேட்டாக என்ன செஞ்சுருக்காரு? அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது இதை வந்து நம்ம இங்கே வந்து பூமியில் எதிர்பார்க்காம, ஏன்னா அவரை பின்பற்றி வருபவர்களுக்கு என்ன உண்டு? கஷ்டங்கள், துன்பங்கள், சிலுவைகள், பாடுகள் எல்லாமே உண்டு, உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டையுமே தான் அவர் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி நம்ம என்ன செய்யணும்? உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும், பாடுகளுக்கு மத்தியிலையும், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஏசப்பா எப்படி வந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராக அவர் நீதியின் பாதையில் நடந்தாரோ, அதே போல் நாம் வந்து நடக்கிறப்ப அவரோட கூட நாமளும் போய் ஆளுகை செய்ய போவோம். அப்படிங்கிறத நம்ம வந்து விசுவாசித்து நாம் தேவனுடைய பாதையில் மெய் தேவனாக அவர் ஒருவரையே தொழுது கொண்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எதுவும் கேள்விகள், வேறு காரியம் பாஸ்டர் நீங்கள் எதுவும் சொல்கிறது? இந்த தருணத்தை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.